இதில் ஸ்பேம் வந்து எவ்வளவு மூவ் ஆகுது, ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்க்க. அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போகிறது செமன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பத்தி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே உள்ள வாங்க, நம்ம இந்த டெஸ்ட்டை பத்தி பேசலாம். அடுத்ததா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரியதான ஒரு டெஸ்ட். இதுக்கு அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்றோம். அந்த ஒவ்வொரு டெஸ்டும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறதாவே காணப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்கு பண்ணுவாங்க அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான விஷயம். ஆனாலும் 3 காரியங்களுக்காக இந்த செமன் அனாலிசிஸ் முக்கியமாக பண்ணப்படுகிறது. முதலாவது பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்காக ஆண்களுக்கு பண்ணப்படுகிற முக்கியமான ஒரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செமன் அனாலிசிஸ் என்கிற டெஸ்ட். ரெண்டாவதா பார்த்தோம்னா ஆண்களுக்கு வேசக்டமி என்கிற ஒரு சர்ஜிக்கல் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது ஆண்களுக்கான கருத்தடை பண்ணதுக்கு பிறகு இந்த செமன் அனாலிசிஸ் என்கிற டெஸ்ட பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஸ்பேம் வந்து வெளியேறுகிறதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். மூன்றாவது பாத்தீங்கன்னா மெடிக்கோ லீகல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்காக பண்ணக்கூடிய பாத்தீங்கன்னா இதுல வந்து சில நேரங்கள கற்பழிப்பு சம்பவங்கள், குறிப்பிட்ட சைல்டுக்கான பேரண்ட கண்டுபிடிக்க வேண்டிய காரியம், இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவும் இந்த செமன் அனாலிசிஸ் என்கிற டெஸ்ட் வந்து பண்ணப்படுகிறது. இதுல பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்துல இந்த செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்ங்கிறது ஒரு முக்கியமான டெஸ்டாகவே கருதப்படுகிறது. ஏன்னா வந்து முன்னாடி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி, அதாவது கருத்தரிப்பு என்பது நார்மலாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலா காணப்பட்டது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த கருத்தரிப்பு என்கிறது மிகவும் குறைந்ததான ஒரு காரணத்துல காணப்படுகிறது. ஏன்னா வந்து உணவு பழக்க வழக்கங்கள், திரும்ப ஆண்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற போதை பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட காரணங்கள்னால ஃபெர்டிலிட்டி என்கிறது இப்ப வந்து நார்மலா நடைபெற முடியாத ஒரு சம்பவமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நாங்க லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து லேப்ல வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 28 இயர்ஸ் ஓல்டு ஒரு யங் மேனுக்கு வந்து இந்த செமன் அனாலிசிஸ் வந்துச்சு. பாத்தீங்கன்னா அதுல வால்யூம் வந்து ஒரு 3 ml 4 ml லெவலுக்கு வந்து செமன் வந்து லேப்ல அதை கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து நாங்க இதை மைக்ரோஸ்கோப்ல டெஸ்டுக்காக எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேம் கூட அந்த செமன்ல பார்க்கவே முடியல. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்து, ஏன்னா வந்து செமன் இருக்குது ஆனா ஸ்பேம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு காரணம் கூட இன்றைய காலகட்டத்துல காணப்படுது. ஏன்னா வந்து இப்படி வந்து நிறைய சம்பவங்கள் பார்த்திருக்கிறோம். வெளி தோட்டத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கிறது போலதான் தெரிகிறது. ஆனாலும் உள்ளாடி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காரணமாக காணப்படுகிறது. ஏன்னா வந்து இன்றைய காலகட்டத்துல போதைப் பொருள் என்கிறது மிகவும் ஒரு ஆண்களை தாக்கக்கூடிய, அதாவது ஃபெர்டிலிட்டியை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபமாகவே காணப்படுகிற ஒரு விஷயமா காணப்படுகிறது. அதனால வந்து போதைப் பொருள் என்கிறது ஆண்கள் மிகவும் இப்பொழுது பெண்களும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனால் இந்த போதைப் பொருள் என்கிற விஷயத்தை ஆண்கள் தடுக்க வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாகவே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம வந்து செமன் அனாலிசிஸ்க்கு அண்டர்ல என்னென்ன டெஸ்ட் பார்ப்போம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத 2 பிரிவுகளா வந்து நம்ம இதை பிரிக்கிறோம். இந்த மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனை பிசிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு அண்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டெஸ்ட் வந்து வரிசையா நம்ம பண்ணுவோம். இந்த டெஸ்ட் எப்படி அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து கலர் அப்படிங்கும்போது இது வந்து நார்மலா கிரேஸ் ஒயிட் கலராகவே காணப்படும். அப்நார்மலா பாத்தீங்கன்னா சில பேருக்கு மஞ்சள் நிறமாக வரலாம், சில பேருக்கு ரெட் கலர்ல வரலாம். மஞ்சள் நிறமாக வந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெட் கலர்ல வந்துச்சுன்னா பிளட் வந்து இதுக்கு மூலமா இதுல வந்து ஆட் ஆகி வருது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். நார்மல் கலர் வந்து கிரேயிஷ் ஒயிட் இல்லைன்னா ஒபேக்யூ ஒயிட் அப்படிங்கிறது நார்மல் கலரா காணப்படும்.
அடுத்ததா இதுல லிக்விஃபேக்ஷன் டைம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் காணப்படுகிறது. இது வந்து நார்மலா 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட நார்மல் லிக்விஃபேக்ஷன் டைம். இந்த லிக்விஃபேக்ஷன் டைம்ங்கிறது நீர்த்து போகுதல் அப்படிங்கறத நம்ம தமிழ்ல வந்து இதை சொல்லிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேம் வந்து செமனுக்கு கூடவே இது வந்து ஆட் ஆகி இருக்கும். இந்த ஸ்பேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமன்ல 10% தான் வந்து காணப்படும். மீதம் இருக்கிற பெர்சன்டேஜ் எல்லாம் செமினல் வெசிக்கிள் அண்ட் ப்ராஸ்டேட்ல இருக்கக்கூடிய சுரப்பிகள்ல உள்ள காரணங்கள் எல்லாம் இதுல ஆட் ஆகி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேம் வந்து அப்படியே 30 மினிட்ஸ்ல வந்து நார்மலாகவே இது ஒரு தண்ணி லிக்யூடு காரணத்துக்கு வரணும். இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜெனிட்டோ ட்ராக்ட்ல வந்து இந்த ஸ்பேம மூவ் பண்ண விடாம இந்த மியூக்கஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன பண்ணும்னா தடை பண்ணும். இதனாலதான் வந்து இந்த லிக்விஃபேக்ஷன் டைம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டரா வந்து இதுல காணப்படுகிறது. இந்த லிக்விஃபேக்ஷன் டைம் வந்து சிலருக்கு நீர்த்து போகுதல் குறைவாக இருக்கலாம், சிலருக்கு வந்து நீர்த்து போகுதல் பாத்தீங்கன்னா அதிக டைம் எடுக்கலாம். ஆனாலும் நார்மல் டைம்ங்கிறது 30 மினிட்ஸ்ங்கிறது தான் நார்மல் டைம் ஆகவே காணப்படுது. அடுத்ததா இந்த இதுல பாத்தீங்கன்னா விஸ்கசிட்டி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இந்த விஸ்கசிட்டி என்கிறது நீர்த்து போனதுக்கு அப்புறமா இது வந்து டிராப்பா வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதுல வந்து அந்த விஸ்கஸ் ஆகும். அதைத்தான் வந்து இது விஸ்கசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஸ்கசிட்டியை பார்க்கணும்னா ஒரு டிராப்பர் எடுத்து அந்த டிராப்பர் மூலமா இந்த இதை வந்து நம்ம டிராப் வைஸா விட்டு பார்க்கும்போது டிராப் வைஸா வந்துச்சுன்னா இது விஸ்கசிட்டி ஆயிருக்கு, விஸ்கஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து லிக்விஃபேக்ஷன் டைம் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த விஸ்கசிட்டியும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதா இந்த டெஸ்டோட ஒரு தன்மை. லாஸ்ட்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வால்யூம் அப்படிங்கிறது, இந்த வால்யூம் என்கிறது மிகவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. வால்யூம் என்கிறது பாத்தீங்கன்னா 3 to 5 ml வந்து நார்மல் வால்யூம். இந்த வால்யூமை வந்து நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஒரு இதுல வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபியூ டிராப்ஸ் முதல் 10 ml வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம படிச்சிருப்போம். இதுல வந்து நார்மலா 3 to 5 ml இருக்கிறது வந்து ஒரு நார்மல் வால்யூம். இதுல வால்யூம் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இத வந்து நம்ம ஹைப்போஸ்பர்மியா அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்லிக்கலாம். ஆனாலும் நார்மல்ங்கிறது 3 to 5 ml வரைக்கும் உள்ளதுதான் வந்து நார்மல் வால்யூமாகவே காணப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா pH. pH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டன்சியல் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டிஜிட்டல் pH மீட்டர்லயும் நம்ம இதை பார்க்கலாம். இல்லைன்னா வந்து லிட்மஸ் பேப்பர்ங்கிற அந்த pH பேப்பர் வைத்து நம்ம இந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். இது வந்து இதுல மேக்ரோஸ்கோபிக்கலியா வந்து கலர், திரும்ப வந்து நம்ம லிக்விஃபேக்ஷன் டைம், விஸ்கசிட்டி, வால்யூம், pH என்கிறது வந்து மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு டெஸ்டாகவே இந்த மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்ல காணப்படுகிறது. அடுத்ததா மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது டோட்டல் ஸ்பேம் கவுண்டை தான் வந்து பார்க்க போறோம். டோட்டல் ஸ்பேம் கவுண்டோட நான் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு WBC பிப்பட் எடுத்துக்கணும். இந்த WBC பிப்பட்ல நம்ம எப்படி WBCக்கு பிளட் எடுக்கிறோமோ அதே போலவே 0.5 மார்க் வரைக்கும் செமனை எடுத்துட்டு அடுத்த டைல்யூட்டிங் ஃப்ளூயிட் எடுத்து இப்படி வந்து சேம்பர்ல சார்ஜ் பண்ணி கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணும்போது எப்படி டோட்டல் WBC கவுண்ட் பண்ணுவோமோ அதே போலவே 4 கார்னர் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேம்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம கவுண்ட் பண்றதும் டோட்டல் ஸ்பேம் கவுண்ட். செமன் டைலூட்டிங் ஃப்ளூயிட் வந்து நமக்கு ரெடிமேடாக வாங்க கிடைக்கும். இல்லைன்னா வந்து சோடியம் பைகார்பனேட் 5 கிராம், ஃபார்மலின் 1 ml, டிஸ்டில்டு வாட்டர் 100 ml எடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை டைலூட்டிங் ஃப்ளூயிடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட வந்து செமனை ஆட் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டோட்டல் ஸ்பேம் கவுண்டை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கலாம்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்டு டைல்யூஷன் ஃபேக்டர் இன்டு டெப்த் ஃபேக்டர் ஹோல் டிவைடட் பை ஏரியா கவுண்டட்ங்கிற கால்குலேஷன் அடிப்படையில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5, 10 வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்கோம்னா இந்த அடிப்படையில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 1000 கொடுத்துருக்குறோம். இந்த 1000s பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து WBC பிப்பட் அண்டு சேம்பர். இதில்
வந்து நம்ம கியூபிக் எம்எம் அளவை இன்ஸ்டீட் பண்ணணும்னா பெர் எம்எல்லுக்காக 1000 வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை ஆட் பண்ண வேண்டியது இருக்கிறது இந்த கால்குலேஷன் அடிப்படையில். இதனால தான் வந்து இதில் 1000 ஆட் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் கிடைக்கிற வேல்யூவை வந்து நம்ம டோட்டல் ஸ்பேம் கவுண்டாக கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மொட்டிலிட்டி எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மொட்டிலிட்டி பார்க்குறதுக்காக இந்த ஸ்பேமை 1 ட்ராப் எடுத்து ஒரு கிளாஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு கவர் கிளாஸை வந்து நமக்கு அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணணும். இதை வந்து அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸமைன் பண்ணணும். மைக்ரோஸ்கோப்பில் எக்ஸமைன் பண்ணும்போது இதில் வந்து ஆக்டிவ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது, ஸ்லக்கிஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, டெட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நம்ம வந்து எக்ஸமைன் பண்ணணும். இதை வந்து மோட்டிலிட்டி ரிப்போர்ட்டுக்காக நம்ம கொடுத்துக்கலாம். அண்டர் த மைக்ரோஸ்கோப்பில் மொட்டிலிட்டியை பார்க்கும்போது ஆக்டிவ் ஸ்பேம்ஸ் எவ்வளவு இருக்கிறதுங்கிறதையும், ஸ்லக்கிஸ் அதாவது மூவ் ஆகியும் ஆகாமலும் இருக்கிறது, டெட் ஸ்பேம்ஸ் எவ்வளோ இருக்கிறதுங்கிறதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இதில் பார்க்கும்போது நமக்கு ஆக்டிவ் ஸ்பேம்ஸ் தான் ரொம்பவே காணப்படுது, 95% அளவுக்கு, ஸ்லக்கிஸ் 5%. இதுதான் மொட்டிலிட்டி. இதில் வந்து நான் ரிப்போர்ட்டை இப்போ காமிச்சிருக்கிறேன். இது செமன் அனாலிசிஸுக்கான ஒரு அப்நார்மல் ரிப்போர்ட். ஏன்னா இதில் மேக்ரோஸ்கோபிக் எல்லியில் லிக்விஃபேக்ஷன் டைமுங்கிறது 10 மினிட்ஸில் இருக்குது. இது வந்து ஒரு அப்நார்மல் ரிப்போர்ட்டாகவே காணப்படுது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் எல்லாமே நில் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த நில் ரிப்போர்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேம் இல்லை, ஆக்டிவாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை குறிக்கும். இது வந்து அசூஸ்பேமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை குறிப்பிடுகிறது. அசூஸ்பேமியா அப்படின்னு ரிப்போர்ட் வந்தாலே ஒரு ஸ்பேம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமாகவே காணப்படுகிறது. இதுதான் வந்து ஒரு அப்நார்மல் ரிப்போர்ட். இது வந்து ஒரு நார்மலான ரிப்போர்ட். இதில் வந்து மேக்ரோஸ்கோபிக் எல்லியில் லிக்விஃபேக்ஷன் டைம் வந்து 30 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது, வால்யூம் கரெக்டாக இருக்குது, pH கரெக்டாக இருக்குது. இது ஒரு நார்மல் ரிப்போர்ட்டுக்கான மேக்ரோஸ்கோபிக். இது ஒரு நார்மலான மைக்ரோஸ்கோபிக்கலி எக்ஸாமினேஷனுக்கான ரிப்போர்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்பேம் கொண்டு 105 மில்லியன். இதில் நார்மல் வந்து 65 to 150 மில்லியன் வரை இருக்கலாம். பசல்ஸ் வந்து 2 to 4 அது நார்மல் தான். ஆர்பிசி நில் அதுவும் நார்மலாக தான் இருக்குது. திரும்ப மொட்டிலிட்டிலே பார்த்தோன்னா ஆக்டிவ் 95%. இது ஒரு நார்மல் ரிப்போர்ட். 65 to 100% வரைக்கும் இருக்கலாம். ஸ்லக்கிஸ் வந்து 5%, அதாவது மூவ் ஆகியும் ஆகாமலும் இருக்கக்கூடிய ஸ்பேம். இது வந்து 5%. இது வந்து நார்மல். இதில் வந்து ஒரு 5 to 10% வரை இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. டெட்டு வந்து 0%. இதுவும் ஒரு நார்மல். ஆனால் டெட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 0 to 1% இருந்தாலும் தப்பு கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் ரிப்போர்ட்டுக்கானது. இந்த நார்மல் ரிப்போர்ட் மூலமாக வந்து நம்ம ஒரு மேல் பேஷண்ட்டுக்கு ஸ்பேம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட் பண்ண இந்த மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு நார்மல் மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். இவ்வளவு தாங்க செமன் அனாலிசிஸ் என்கிறதான டெஸ்ட்டை பற்றியதான விஷயங்கள். இந்த செமன் அனாலிசிஸ் என்கிற டெஸ்ட்டை பற்றியதான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பை.